ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, யோனோ எஸ்பி எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். யோனோ எஸ்பி யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளில் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண சொல்லி கேட்கும். அப்படி பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண சொல்லி கேட்கும்போது நம்ம பாஸ்வேர்ட் மறந்து போயிருக்கலாம், யூசர் நேம் மறந்து போயிருக்கலாம். அப்படி யூசர் நேம் பாஸ்வேர்ட் மறந்து போயிருந்தா நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ரௌசர்ல ஆன்லைன் எஸ்பிஐ அப்படின்னு கொடுத்து சர்ச் கொடுங்க. எஸ்பிஐயோட அபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. உள்ள போனா பர்சனல் பேங்கிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதுக்கடுத்து வர பேஜில் கண்டினியூ டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதுக்கடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கிற அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அது அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்து வர பேஜில் வந்து ஃபர்கெட் லாகின் பாஸ்வேர்டுன்றதில் கிளிக் பண்ணுங்க. அதில் ஃபர்கெட் யூசர் நேம்ன்றதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து வரக்கூடிய பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் சிஐஎஃப் நம்பர் கொடுங்க. உங்கள் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் பக்கத்தில் சிஐஎஃப் நம்பர்னு ஒன்று இருக்கும். அதை சிஐஎஃப் நம்பர் அந்த பாக்ஸில் கொடுங்க. அதுக்கடுத்து கண்ட்ரியை சூஸ் பண்ணி கொடுங்க. இந்தியா அப்படின்றத கொடுத்துருங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துங்க. வித் கோடோட 91 ப்ளஸ் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கேப்சா இருக்கும். அதை அப்படியே என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. உங்கள் யூசர் நேம் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த யூசர் நேமை யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கணும். அப்படியே 2 ஸ்டெப் பேக் வாங்க. பேக் வந்தோடனே மறுபடியும் அந்த ட்ரபுள் லாகின் அந்த பேஜுக்கு வாங்க. இப்போ ஃபர்கெட் பாஸ்வேர்டு லாகின் பாஸ்வேர்டுன்றதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ வரக்கூடிய பேஜில் இங்கே யூசர் நேம் கண்டுபிடிச்சிங்களா, அந்த யூசர் நேம் இங்கே கொடுங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு கீழே உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. அதுக்கு கீழே கண்ட்ரின்றதில் உங்கள் இந்தியா அப்படின்றத கொடுத்துங்க. அதுக்கு கீழே 91 ப்ளஸ் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் ஸ்டேட் பேங்க்கில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் இங்கே என்டர் பண்ணுங்க. அதுக்கு கீழே ஒரு இமேஜ் கேப்சா இருக்கும். அதை அப்படியே என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஓடிபி அப்படியே என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூசிங் ஏடிஎம் கார்டு மூலயமா நம்ம வந்து பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறோம். இல்லைனா ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி ரீசெட் பண்ணுறோம். இல்லைனா பேங்க் ரீசெட் பண்ணி நம்ம ரீசெட் பண்ணுறோம். நம்மக்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கிறதுனால நம்ம ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நம்ம பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கலாம். அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். யூசிங் ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் அதை சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் ஆக்டிவான ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் காட்டும். அந்த ஆக்டிவான ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் அதுக்கு நேரம் ஒரு பாக்ஸ் ரவுண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ வரக்கூடிய பேஜில் உங்கள் கார்டுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் கார்டு நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே கார்டு ஹோல்டர் நேம், அந்த கார்டில் எப்படி நேம் இருக்கோ அது மாதிரி இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைர் டே மந்த்து இயர், அந்த கார்டுலேயே என்ன எக்ஸ்பைர் மந்த் இயர் இருக்குதோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பின் நம்பர், நீங்கள் ஏடிஎம் கார்டில் பணம் எடுக்கிறதுக்கு என்ன பின் நம்பர் போடுவீங்களோ அந்த 4 பின் நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு இமேஜ் கேப்சா இருக்கும். அதை என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க.
யுவர் டெபிட் கார்டு வேலிடேஷன் இஸ் சக்சஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பேஜ்லேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகி வரும். பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகி வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் லெட்டர் நம்பர் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாஸ்வேர்டை 2 டைம் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துங்க. ஃபைனலாக உங்கள் பாஸ்வேர்டு ரீசெட் ஆயிரும். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.